ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனுடைய வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனையும் பெயர், தொழில் பெயர் இதெல்லாம் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் சிலபஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு தான். நம்ம ஒரு 15 வேர்ட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ வேர்ச்சொல் வா அப்படின்னா அதுக்கு வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தான், வருகின்றான், வருகிறான், வருவான். வினையெச்சம் பார்த்திங்கன்னா வந்து. இந்த வினையெச்சம் எல்லாமே ஊவில் தான் முடிக்கும். பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்த, ஓகேங்களா, ஆளை முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கே உங்களுக்கு தெரியும். இந்த தல், அல், தொழில் விகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகுதிகளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அது தொழில் பெயர், ஓகேங்களா. வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வந்தவர், வருகிறார், வருவார். இந்த அர் அர் அப்படின்னு முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ செல் அப்படின்னா சென்றான், சென்று, சென்ற, செலல், செல்லுதல், செல்கை, செலவு. அதே மாதிரி வினையாளனையும் பேர் பார்த்தீங்கன்னா சென்றவர், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா கூறு. அதுக்கு வினைமுற்று என்ன பார்த்தீங்கன்னா கூறினான். வினையெச்சம் குறி. பெயரெச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறிய. தொழில் பெயர் கூறுதல், கூறல், கூற்று, கூறுகை. வினையாளனையும் பேர் கூறியவர். ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று ஓடினான். வினையெச்சம் ஓடி, பெயரெச்சம் ஓடிய. தொழில் பெயர் ஓடுதல், ஓடல், ஓடுகை, ஓட்டம். வினையாளனையும் பேர் பார்த்தீங்கன்னா ஓடியவர். அதுக்கடுத்து வேர்ச்சொல் பாடுன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று பாடினான். வினையெச்சம் பாடி, பெயரெச்சம் பாடிய. தொழில் பெயர் பார்த்திங்கன்னா பாடுதல், பாடுகை, பாடல், பாட்டு. வினையாளனையும் பெயர் பாடியவர். அதுக்கடுத்து எழுது, எழுதினான், ஓகேங்களா. வினையெச்சம்ங்கிறது எழுதி, பெயரெச்சம் எழுதிய. தொழில் பெயர் எழுதுதல், எழுதுகை, எழுத்து, எழுதுதல். வினையாளனையும் பெயர் எழுதியவர். வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா எழு அப்படின்னா வினைமுற்று எழுந்தான். வினையெச்சம் எழுந்து, பெயரெச்சம் எழுந்த. தொழில் பெயர் எழுதல், எழல், எழுகை, எழுச்சி. வினையாளனையும் பெயர் எழுந்தவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் விளையாடு அப்படின்னா வினைமுற்று விளையாடினான். வினையெச்சம் விளையாடி, பெயரெச்சம் விளையாடிய. தொழில் பெயர் விளையாடுதல், விளையாடுகை, விளையாடல், விளையாட்டு. வினையாளனையும் பெயர் பார்த்திங்கன்னா விளையாடியவர். உண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று உண்டான். வினையெச்சம் உண்டு, பெயரெச்சம் உண்ட. தொழில் பெயர் உண்ணுதல், உண்ணல், உண்கை, உணவு, உணல். வினையாளனையும் பேர் பார்த்தீங்கன்னா உண்பவர். பார் அப்படின்னா பார்த்தான், பார்த்து, பார்த்த, பார்த்தல், பார்வை, பார்ப்பு, பார்க்கை, பார்த்தவர், ஓகேங்களா. இப்போ வேர்ச்சொல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தான், படித்து, படித்த. தொழில் பேர் பார்த்திங்கன்னா படித்தல், படிப்பு, படிகை. இது மாதிரி அல், தல், கு, கை, மை இதெல்லாம் இந்த மாதிரி விகுதிகள் வந்தாவே அது தொழில் பெயர் தான். வினையாளனையும் பெயர் பார்த்திங்கன்னா படித்தவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈ அப்படிங்கிறதுக்கு வினைமுற்றுன்னு பார்த்திங்கன்னா ஈந்தான். வினையெச்சம் பார்த்திங்கன்னா ஈந்து, பெயரெச்சம் ஈந்த. தொழில் பெயர் பார்த்திங்கன்னா ஈதல், ஈகை, ஈயல், ஈவு இதெல்லாமே நமக்கு தொழில் பெயரில் வரும். ஈந்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். ஈன் அப்படின்னா ஈன்றான். வினைமுற்று ஈன்றான். வினையெச்சம் ஈன்று, பெயரெச்சம் ஈன்ற. தொழில் பெயர் ஈனுதல், ஈனல், ஈந்து. அதே மாதிரி வினையாளனையும் பேர் பார்த்திங்கன்னா ஈன்றவர். தா அப்படின்னு பார்த்தோன்னா வினைமுற்று தந்தான். வினையெச்சம் தந்து, பெயரெச்சம் தந்த, ஓகேங்களா. தொழில் பெயர் அப்படிங்கிறது தருதல், தருகை, தரல். தந்தவர், வினையாளனையும் பேர் தந்தவர். சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னவன், சொல்லி, சொன்ன. சொலல், சொல்லுதல், சொல்கை, சொல்தல். வினையாளனையும் பேர் பார்த்திங்கன்னா சொன்னவர். வெல் அப்படின்னா வெல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். வேர்ச்சொல் நல்லா பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. வினைமுற்று அப்படிங்கிறது வென்றான். வினையெச்சம் வென்று, பெயரெச்சம் வென்ற. தொழில் பெயர் வெழல், வெல்லுதல், வெல்கை, வெல்தல், வெற்றி. பாருங்கள், வெற்றி அப்படிங்கிறதே ஒரு தொழில் பெயர் தாங்க. வினையாளனையும் பேர் பார்த்திங்கன்னா வென்றவர்.
ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.